நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/9/2024 புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி பகல் 12:11 வரை, பின்பு தேய்பிறை நவமி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:23 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். தனிய நாள். சுப முயற்சிகளையும் வெளியூர் பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராவுகாலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 3 சஞ்சரிப்பதாலும் 6 சூரியன் கேது சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் செவ்வாய் 2லும் சூரியன் கேது 5லும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, வேலையாட்களிடம் சற்று எச்சரிக்கையோடு இருப்பதன் மூலமாக நிலைமையை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4 புதன், 5 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் கேது சேர்க்கை பெற்று 3 சஞ்சரிப்பதாலும் 4 சுக்கிரன் 11 குரு சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற முடியும். பெண்கள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதிலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை தரும். கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 10ல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6ல் ராகு, 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது, சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இன்றைய நாளில் சந்திரன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 10ல் சூரியன், புதன், கேது போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுக்கிரன் 11ல் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் மகிழ்ச்சிகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது, 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனத்தோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளிக்க முடியும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 7ல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் எந்தாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, குறிப்பாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மற்றவர்கள் வேலையை நீங்கள் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இருக்கும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.